கவனம்னா என்னப்பா? நீங்கள் தான் சொல்லணும். கவனம்னா என்ன? சின்ன பையனா சொல்கிறேன். படிப்பில் கவனம் வேணும். வேற விளையாட்டில் கவனம் வேணும். வேற அருமையாக சொன்னீர்கள். ஒழுக்கத்தில் கவனம் வேணும். வேற நல்லா படிக்கணும். வேற வாழ்க்கையில கவனம் வேணும். வேற அருமை அருமை. நம்ம வாகனம் ஓட்டும் போதே இப்படியே பார்த்து போனோமா அப்போ நம்ம மேலே போயிடும் இல்லையா? அப்போ வாகனம் ஓட்டுவதிலும் கவனம். அருமை அருமை. நீங்கள் வாங்க, இங்கே வாங்க. பாரு எவ்வளோ அருமையாக சொல்லலாம் பாரு. நல்ல பையன்ல. உங்களுக்கு கை தட்டுங்க. பாரு இவ்வளோ அழகாக. வேலையில் கவனம் வேணும். அப்போ கவனம் என்று சொல்லும் பொழுது அதில் எத்தனை எழுத்து இருக்கு சொல்லுங்க? 4. எத்தனை? கா வா நா இம். கவனம் 4 வார்த்தை இருக்கா இல்லையா? அப்போ இந்த கவனத்தில் நம்ம கவனமாக எந்த காரியத்தையும் செய்தோம்னா நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யலாம்? முன்னேறலாம். இப்போ நீங்கள் படிக்கும் காலம் பொற்காலம், பண்பை வளர்க்கும் நற்காலம். சொல்லுங்க. படிக்கும் காலம் பொற்காலம், பண்பை வளர்க்கும் நற்காலம். இங்கே பள்ளிக்கூடம் என்று வந்துவிட்டால் இங்கே எல்லா காரியங்களும் நம்ம என்ன செய்யலாம்? கற்றுக்கொள்ளலாம். அன்பு மாணவர்களே, நீங்கள் படிக்கும் போதும் சரி, சாப்பிடும் போதும் சரி, எழுந்திருக்கும் போது கவனமாக எழுந்திக்கணுமா? படுக்கையை விட்டு எந்திக்கிறோம் பற்றியா? இப்படி கை ஒன்று டமக்குன்னு முடிஞ்சு போகுது இல்லையா? அப்போ எந்திக்கும் போது நேரம் எந்திக்கக்கூடாது. கிராஸாக நிறைய கவனங்கள் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் கவனக்குறைவினால் அநேக விபத்துக்கள் வருவதற்கு காரணம் இருக்கிறது. ஒருவன் படிப்பில் கவனம் செலுத்தவில்லை என்றால் வாழ்க்கையில் முன்னேற மாட்டான். புரியுதுங்களா? ஒருவன் பெற்றோரிடத்தில் கவனமாக இல்லைன்னா பெற்றோர்களை இழந்து விடலாம். ஒருவன் பாசம் இல்லை என்றால் அவனுக்கு பாசம் கிடைக்காமல் போகிறது. வேலையில் கவனம் இல்லாமல் சொன்னால் வேலையை இழந்து போகிறான். அன்பு மாணவர்களே, உங்களுடைய கவனம் இப்பொழுது செல்லை பார்க்காதே, பார்க்காதே பார்க்காதே பாவத்தை பார்க்காதே, பார்க்காதே பார்க்காதே கண்டதையும் பார்க்காதே, பார்த்து விட்டு பின்னாலே குழியில் விழுந்து விடாதே. அப்போ அன்பு மாணவர்களே, இப்போ நீங்கள் படிக்கிற காலத்தில் நன்றாக படித்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யலாம்? நல்லபடியாக வரலாம். அப்போ கவனம் என்று சொல்லும் பொழுது சாப்பிடும் போதும் கவனம் வேண்டும், ஓடும்போதும் கவனம் வேண்டும், வாகனத்தில் ஏறும்போதும் கவனம் வேண்டும். நம்ம இறங்க வேண்டிய ஆணைக்கட்டியை விட்டுட்டு அகலில் போய் இறங்கலாமா? அங்கேயும் கவனம் இல்லை. அப்போ வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் என்ன செய்யணும்? கவனம் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நம்பிய மாதிரி வருங்காலத்தில் என்ன செய்வாங்க? ஒளிவாக வீசுவான் இல்லையா? அருமையாக சொல்கிறான். ஒரு நேரத்தில் கேள்விக்கு பதில் சொல்கிறான் என்றால் அவன் வாழ்க்கையில் முன்னேறுவான். புரியுதுங்களா? தப்போ ரைட்டோ சரியோ பதில் சொல்லிப்பார், உன் வாழ்க்கையில் முன்னேறுவாய். கவனம் கவனம் எல்லாம் கவனம். கவனம் கவனம் உன் வாழ்க்கையில் கவனம். கவனம் இருந்தால் ஒளி போல் நினைச்சுவார். சுடரொளி எப்படி பிரகாசிக்குதோ உன் வாழ்க்கையிலும் சுடராக. நன்றி, வணக்கம்.